நண்பர்களே, இன்னைக்கு பீகார்ல இந்த தேர்தல் போர்ல எங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கோ அது ஒரு தரப்புல என்டிஏ உடைய மாடல், இன்னொரு பக்கம் இண்டி அலையன்ஸ் உடைய மாடல். இண்டி அலையன்ஸ் உடைய மாடல் சமாதானப்படுத்துதல், அப்பீஸ்மெண்ட். ஆனா எங்களுடையது சந்தோஷப்படுத்துவது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், யாருமே விட்டு போயிடக்கூடாது. யாருக்கு என்ன உரிமை இருக்கோ அவங்களுக்கு அவங்களோட உரிமையை கொடுத்தே ஆகணும். நாங்க தாய்மார்கள் சகோதரிகளுக்கு டாய்லெட், கேஸ், மின்சாரம், தண்ணீரின் வசதியை செஞ்சு கொடுத்திருக்கோம். நாங்க இலவச ரேஷன், அப்புறம் இலவச வைத்தியத்தோடைய கேரண்டியை கொடுத்திருக்கோம். அப்புறம் எதையும் இதுவரைக்கும் யாரும் கேட்கல. உங்களுடைய மதம் என்ன? நீங்க கோவிலுக்கு போவீங்களா இல்ல மசூதிக்கு போவீங்களா? உங்களோட ஜாதி என்ன? நாங்க என்ன சொன்னோம்னா, யாரு இதுக்கான உரிமையாளர்னா அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். அப்பனா இதுதான் உண்மையான செக்யூலரிசம், இதுதான் உண்மையான சமூக நீதி. புரியுதா? நாங்க ஏழைகளுக்கு நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்கோம், அதுவும் தாய்மார்கள் சகோதரிகளின் பெயர்கள்ல. ஆனா இண்டிய அலையன்ஸ் அவங்களுடைய முழு சக்திய முழுக்க முழுக்க வெறும் சமாதானப்படுத்துதல்ல செலுத்திக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸுடைய இளவரசர் என்ன சொல்றாருன்னா, அவர் நாடு பூரா, இத கொஞ்சம் கவனமா கேளுங்க, இந்த காங்கிரஸுடைய இளவரசர் என்ன சொன்னார்னா, அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும்னா அவங்க கொண்டு வர போறாங்க. இத நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காங்கிரஸுடைய இளவரசர் என்ன சொன்னார்னா, நாடு பூரா ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்களுடைய சம்பாத்தியம், அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிய பத்தி சர்வே எடுப்பாங்களாம். ஒரு குடும்பத்துக்கிட்ட என்ன இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச சேமிப்பு இருக்கும், சின்ன சின்ன தொழில், கடை, அப்புறம் வீடு இருக்கும். எங்களோட சகோதரிகள் கிட்ட ஒரு சில நகை நட்டுகள் இருக்கும். அப்புறம் பெண்ணின் செல்வம், நம்மளுடைய இடத்துல அது புனிதமா கருதப்படும், தாலி கயிறு இருக்கும். ஆனா ஊழல் செஞ்சு மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காங்கிரஸோடைய தீய பார்வை இப்போ உங்களுடைய சொத்து மேல பட்டிருக்கு.